Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி சந்தித்து இரண்டு நாடுகளின் உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் இரு நாடுகளுக்கிடையே 3 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் அணு உலைகளுக்கு தேவையான யுரேனியம் கனடாவிடமிருந்து வாங்கும் நீண்டகால ஒப்பந்தம் முக்கியமானதாகும். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் $2.5 பில்லியன் என கூறப்படுகிறது. தொடர்ந்து மாற்று எரிசக்தி, அரிய கனிமங்கள் மற்றும் சிறிய அணு உலைகள் தொடர்பாகவும் இணைந்து செயல்பட இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இந்தியா கனடா இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளின் வர்த்தகத்தை 4.5 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். கனடாவின் ஓய்வூதிய நிதிகளில் இந்தியாவில் 9 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பது இந்தியாவின் வளர்ச்சியில் அவர்களின் நம்பிக்கையை காட்டுகிறது என தெரிவித்த பிரதமர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், அரிய கனிமங்கள், விண்வெளி, பாதுகாப்பு, விவசாயம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் உயிரி எரிபொருள் கூட்டணியில் கனடா இணைவதை வரவேற்ற அவர், நீண்டகால யுரேனியம் விநியோக ஒப்பந்தமும் எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியா கனடா இடையே பாதுகாப்புத்துறை தொடர்பான உரையாடலை தொடங்கவும் பல்கலைக்கழகங்கள் இடையே புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.